மகளிர் தினம். உலக மகளிர் தினம். உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஓகே, உலக மகளிர் தினம். ஆமாம். நம்ம வீடியோ பார்க்கிற அனைத்து மகளிருக்கும், மகளிராய் தங்களை உணர்வோருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஏன்னா சொல்லுங்க. ஏன் சொல்லு. தெரியல, நீங்களே சொன்னீங்க, மூத்தவர், நீங்க சொன்ன ஒரு காரணம் இருக்கு, சொல்லுங்க. இந்த உலகத்துல உழைக்காத சில ஆம்பளைங்கள் இருக்கலாம், ஆனா உழைக்காத ஒரு பொம்பளைங்கள் கூட நீ பார்க்க முடியாது. பெண்கள் யாவரும் உழைப்பாளிகளாகவே இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அதுல வந்து சேலரிடு அன்சேலரிடுங்கிறது தான் இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அதனால அது ரெண்டு தத்துவத்தை நசுக்கி நறுக்குன்னு சொல்லிவிட்டீங்களே. அவ்வளவுதான், விடுங்க, அது அப்பப்போ அப்படிதான் வரும். அதனால இந்த உலகத்தின் முதல் தொழிலாளர்களாக பெண்களுக்கு வந்து நம்ம வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, நம்மளே வாழ்த்துக்கள் சொல்றோம்னா வாழ்த்துக்கள் சொல்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு. ஆமா ஆமா, அவர் சும்மா இருப்பாரா? ஆமா, இந்த முறை சீமான் சொல்ற இல்ல இல்ல, அவரெல்லாம் அடிச்சு நூத்தி இன்னொருத்தர் வந்திருக்காருல. ஆமா, நம்ம பனையூர் ஆபீசர், பனையூர் பண்ணையார். அவர் வந்து ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல நினைக்கிறேன், பின்னாடி இதுல இந்த நாளே செட் எல்லாம் போட்டாங்க, நான் பார்த்தேன். இல்ல இல்ல, இதுல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியுது. நீங்க சினிமா தெரிஞ்சவரு, அதான் செட்டு போட்டுருக்காங்க, அடிச்சு ஷூட்டிங் ஆள் வர வச்சு லைட் போட்டு மேடை போட்டு செட்டப் நடந்திருக்குது. அந்த ஜிப்தார் இருந்தா அது இல்ல, மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு வீடியோ போட்டு, மகளிர் தினத்துக்கு அது சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கு பின்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியுது. மேபி நீங்க வீடியோ பத்தி தான் டீகோட் பண்ணி சொல்லுங்க. ஒரு வாழ்த்துக்கள் வீடியோ போட்டுருக்காரு. ஓகே, அந்த வாழ்த்துக்கள் வீடியோ தான் நம்ம இப்ப டீகோட் பண்ண போறோம். போடுப்பா அந்த வாழ்த்துக்கள் சொன்ன வீடியோ தானே. வாழ்த்துக்கள் போட்டுடலாமா? போடுங்க, எடிட்டர் அந்த வீடியோ போடுங்க. ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது. படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். தியேட்டர்லயும் நல்ல ரசிச்சாங்க. இது இல்ல என்ன ஒரு அரசியல் கட்சி நேத்தி வரைக்கும் நீ என்ன வேணா பேசிருக்கலாம், என்ன வேணா பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவர், ஆமா, அதுவும் பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்டதுல பதிவு, அதான் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா தான் ஒரு கெத்தா சொல்லுவோம். இந்த பதிவு செய்யப்பட்டதுக்கே பதிவு செய்யப்பட்ட கட்சி இது ஏன் போட்டு வன்ம முடிச்சவனா இருக்கான். இது வந்து அவர் வந்து ஒரு கலாப்பிரியரா இருந்த காலத்துல அவர் ரசிச்ச சீனை சொல்லியிருக்கிறாப்ல. இல்ல ஒரு மனுஷன் நக்கல் பண்றது இது போடுறேன் நீ. நான் போடலண்ணே, இவர் எது எடிட்டர் தப்பு பண்றாரு. ஒன்றுவா நீ யாரு மேல கை வைக்கிற பண்ணீங்க. ஆனா பாயிண்ட் பாத்தீங்களா, ரசிச்சு நடிச்ச சீன் எது அப்படின்னா, எனக்கு இந்த கேரக்டர் டஃப்பா இருந்துச்சு, இல்ல இந்த டான்ஸ் ஸ்டெப்பு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னா அது வேற. மாமியார் கேரக்டருக்கு முதுகுல சோப் போட்டு வயசு தாண்டி தானே வரணும். இல்ல இளைஞர்கள் என்ன ஜீவா தாண்டி வரணும்ல. 60 வயசு ஆள் சீமானுக்கு, அந்த ஆளு என்ன திருந்தாம உட்காந்துருக்கான். இவர் அந்த வயசுல இளம் வயசு தானே, கொஞ்சம் இதா இருந்துருப்பா, கொஞ்சம் அட்வென்ச்சரா இருந்துருப்பாப்ல. ரொம்ப காலத்தாகிறீங்களே. காலத்து இல்லப்பா, என்ன இருந்தாலும் ஒரு நியாயமாக பேசணும். மனுஷன் தானே, மனுஷன் என்ன மனுஷ வாய்ப்புல என்னத்த பண்ணிட போறாங்க. சரி அப்பா, அந்த வீடியோ விஜய் வாழ்த்து சொன்ன வீடியோ இருக்கா இல்லையா? இருக்குடா, கொடுத்துருக்கேன், மாத்தி போட்டு. அதான் அந்த வீடியோ போட்டு விடுப்பா. சாரி சூர்யா, அடி வாங்கி சாவாத, படிக்க தெரிஞ்சா படி. இல்ல அடி வாங்கி சா, அது இல்லைக்கு, அதை ஏன் போடுறீங்க, இதெல்லாம் ஏன் போடுற? அதாவது அவர் குங்குமம் வந்து கொட்டுறாரு, எங்க சமயத்துல அந்த கட்டையில கொட்டி வைப்பாங்க, எங்கேயாவது எடுப்பாங்க, எடுத்து வைக்கிறாங்க. குங்குமம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அங்கேருந்து எடுக்கிறாரு. அது ஒரு பிரச்சனை அவனுக்கு. இதை போட்டு கிண்டல் பண்ணுவீங்களா நீங்க? இல்லண்ணே, நான் எதுவுமே பண்ணலண்ணே. நான் கையில இருந்து வாங்க துண்ணுனா கையில இருந்து எடுத்து இது பண்ணுவோம். கையில உடல்ல உள்ள உறுப்பு தானே, அதானே இடுப்பும் அது மாதிரி உடல்ல உள்ள உறுப்பு தானே. உடல்ல இருக்க உறுப்புல தம்பி யார் இப்ப நீ நான் சாமி கும்பிட்டு கொடுத்தா எடுக்க மாட்டியா? எங்க அம்மா கொடுத்தா எடுக்க மாட்டியா நீ? கையில இருந்து எடுக்க தம்பி, கை தம்பி உடல்ல உறுப்பு தானே. அப்ப பீச்சாங்கை வேணாம்பியா நீ? உன் உடலில் உள்ள அல்லது மனித உடலில் உள்ள உறுப்பையே நீ கேவலமாக பார்ப்பாயா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு தெரியுது, அதனால நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதையா ஒரு வாழ்த்து சொன்ன வீடியோ அந்த கட்டு
ஐயோ அந்த ரீல போடு, போட்டு ஒழுங்கா போடு. அதனால போடு. எப்படி இருக்கு எடுத்து இருக்குன்னு வச்சுக்க. ஐயோ, ஏய். கொடுத்த ரீல விட்டு ஏன் மத்த ரீல ஏய், போடுற? என்ன நினைச்சிட்டு ஒரு கட்சி தலைவர் போறாமல் நீ ஏடா, அது என்ன ட்ரெஸ்ல இருக்கிறாங்க நீ கொண்டு என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீங்க? ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுது தள்ளி நிக்க சொல்றாப்புல, அது அங்க புடிச்சா சொல்லுவீங்களா தம்பி? அது ஒரு அரவணைப்பா சொல்லி போலீஸ் ஆபீசர் வேற. போலீஸ் ஆபீசர் இருந்தா என்ன, மறுபடியும் சொல்றேன், உடல்ல ஒரு பகுதி அது. திரும்ப நீ வந்து உடல் உள்ள பகுதிகளை நீங்க வந்து விதவிதமா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க தப்பா சொல்லாதீங்க. தள்ளி நின்னுமா அப்படி சொல்றதுக்கு நவுத்தி விடுறாரு அவரு. இப்படியா? இப்படி நவுத்துனால நான் எங்கேயும் பாக்க பேச்ச மாத்தா வீடியோ இருக்கா இல்லையா? அது இருக்குனே, வாழ்த்துக்கள் வீடியோ இருக்கா இல்லையா? வாழ்த்துக்கள் வீடியோ கொடுத்தானே, போட மாட்டேங்கிறாருண்ணே. போடாது போடு. அந்த வீடியோ போடியா, திட்டாரியா? சேலையங்கானு உல்பாவானையங்கானு ஜெட்டியோட நிக்கிறேன். நானே போய் போட்டு விட்டு வரேன். அது இருக்கட்டும் விடு. இந்த வீடியோல என்ன தப்பு கண்டுபிடிச்ச நீ? என்ன தப்பு கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாரு என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன வகை இருக்குது, அப்படி சொல்லி கொடுக்குறாரு. இது ஒரு தப்பா? இப்படிதான் ஒரு 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 சாதாரண ஒரு இவனாக இளைஞனாக ஒரு யுவதிக்கு சொல்லி கொடுக்குறாரு. இளைஞனா சொல்லி கொடுக்கல, பூமரா சொல்லி கொடுக்குறது. ஓ, அத போய் தப்பு இது இளம் பூமர். தம்பி, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து கொல்றாயம் அப்படின்னு பேசிதான் பாத்துருக்குற. பாத்துல இப்படித்தான் விளையாடா பாட்டு தான் பாடினாரு. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள. அதோட மாடர்ன் வெர்ஷன் தான் இது. புரியுதா? இவரு சத்யராஜ் வந்து இப்படி ஒரு பாட்டு நடிச்சாரு. ஆமாவா? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே, இந்த பாட்டு ரஹ்மான் பாட்டு, இதுக்கு மேல போனா வெட்டு. இப்ப இந்த பாட்டில் நடிச்சதுக்காக இவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்துல நடிச்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டு இப்ப சமீபத்துல கூட ஒரு மன்னிப்பு கேட்டாரா? அவசியம் இல்ல. எம்ஜிஆர் எங்கேயும் மன்னிப்பு கேட்கல. அதனால அடுத்த எம்ஜிஆர் ஆகிறதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்க மாட்டார். அவசியம் இல்லை. இப்ப இவர் வேலை எம்ஜிஆர் தற்கூரி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவர் தற்கூரின்னு சொல்லிட்டாங்க, நானும் தற்கூரியா தான் இருப்பேன்னு இவர் எடுத்துப்பாரு. அதெல்லாம் அவசியம் இல்லது. எம்ஜிஆர் அவர் வந்து பல்வேறு போராளிகளை சுட்டு கொண்டிருக்கிறாரு ரெட் கார்டர் ஒழிப்புங்கிற பேர்ல. இப்ப என்ன சொல்லுவீங்க தம்பி? அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவர் பொம்பளை மீனவர்கள் மேல துப்பாக்கி சூடு நிகழ்த்தி இருக்காரு. என்ன சொல்ல வரீங்க? லேடிஸுக்கு வந்து அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அதன்படி அவருக்கு என்ன டைட்டில்? புரட்சி நடிகரா? புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மலச்செம்மல், இதய தெய்வம், டாக்டர் இருக்குது. அந்த வரிசையில் இவரு சேர்ந்துட்டாரு. தயவு செஞ்சு இல்லையா இவ்வளவு பேச வைக்கிற நீ? அந்த வாழ்த்துக்கள் வீடியோ எங்க அடி வாங்கி சாவாத, அடி வாங்கி சாவாத. போட சொல்லு. நீ இந்த வாழ்த்துக்கள் தேவையில்லாம பாலிடிக்ஸ் பேச வைக்காது. வாழ்த்துக்கள் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கட்சியில ஏதாவது போட்டுருப்பாங்க, அந்த கிளிப்பே போட்டுருவே. ஏன் அப்படி பண்ற? என்ன இது? எவனே தெரியல. யாருவன் இது? இது யாருன்னு தெரியலையா? யாருவன்? இவர் தான் தாவேக்காவோட கட்சி செய்தி தொடர்பாளர். இவரு இந்த செய்தி தான் பார்த்துட்டு இருக்கலாம். ராம்குமார். இன்னும் இதுக்கு எப்படிங்கிறீங்க? என்னோட ட்வீட்லாம் பாக்குறீங்களா? இல்லையே. அது கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல அதாவது உருப்படியா போட்டு விடுயா. எப்படி ஆக்ட்ரஸ் பத்திலாம் ஸ்ரீவித்யாவை பார்க்கும்போது, இதுவே கீர்த்தி சுரேஷ, இதெல்லாம் நம்ம வாசிச்சு காட்ட முடியாது. இதெல்லாம் பார்த்தே கிடையாது. யாரு எவனே தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கட்சியில் செய்தி தொடர்பாளர். செய்தி தொடர்பாளரா? இந்த செய்தி தொடர்பு கொடுத்தது செய்தி இந்த மாதிரி செய்தியெல்லாம் அனுப்புவோம் இல்லையா? இதெல்லாம் பரவாயில்ல. தலைவர் வந்து கேஸ் வாங்கியிருக்கிறப்பல. என்ன கேஸ்? என்ன கேஸ் தெரியுமா? ஒரு ஜேர்னலிஸ்ட அபியூசிவா கமெண்ட் பண்ணி அதுக்கு மணிப்புல பின்னால கேட்டிருக்காரு. இவர் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இவர் தெரியாது உங்களுக்கு? தெரியாது. ஜெர்னலிஸ்ட்னாலே உங்களுக்கு பிடிக்காதோ? ஜெர்னலிஸ்ட் மீடியானால அலர்ஜி எங்களுக்கு. அது என்னைக்குமே இப்ப சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நேற்று நீங்க சொன்னீங்கல்ல செட்டு போட்டு இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று நடந்தானுங்கல்ல, அந்த நிகழ்ச்சி மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான்
இந்த நிகழ்ச்சி வந்து ஆமா போனாப்ல என்னப்பா கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க எல்லாரும். என்ன கண்ணாடியா? என்ன அது ஃபேமஸ் அவங்க அதுல கண்ணாடினாலே உடைச்சிட்டு போகணுங்கிறதானே ஹீரோயிசமே. இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் இருக்குது. இதோ இதோ அதுலயுமே கண்ணாடி உடைச்சிட்டு தான் வருவாப்ல. பண்ணையார் உடைச்சிட்டு போகலைங்க, பண்ணையார பார்க்க போன இவனுங்க உடைச்சிட்டு போயிட்டானுங்க. தம்பி தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி தம்பி. இப்ப ரோஹிணி தேட்டர்ல அவரை உடைச்சிட்டு போனாரு. ரோஹிணி தேட்டர்ல கூட்டம் வந்த போது ட்ரெய்லர் பார்க்க என்ன பண்ணாங்க, மொத்த பேரும் இந்த கண்ணாடியை உடைச்சு விட்டு ஓடலையா? அதுல இருந்து எல்லாரும் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறதுக்கே வந்து இங்க பயந்தாங்களா இல்லையா? புரியுதா? வரலாறு தான். அதே மாதிரி நீங்க வந்து தாவேக்கா பாய்ஸ் கிட்ட அந்த கண்ணாடி சேரு இதெல்லாம் காட்டக்கூடாது. உடச்சு வச்சிருவாங்க, ஏறி நடந்துகிட்டு இருப்பாங்க, ஏறி நடனம்லாம் ஆடுவாங்க. அதனால அவங்கள்ட்ட அதெல்லாம் காட்டக்கூடாது. அது ஒரு பிரச்சனை கிடையாது இல்ல தம்பி. இது மட்டும் கிடையாது, அது காசு கொடுத்துட்டு அவங்க ஆளு. அந்த டேமேஜஸ்லாம் அதுல வருது, செட்டில்மெண்ட் பண்ணி. இதெல்லாம் பரவாயில்ல. அதாவது பிஜேபி எப்படி பிரியாணி ஆண்டாவோ இவங்களுக்கு வந்து இது கண்ணாடி மேல ஒரு கண்டை இருக்குது. பிவேர் ஆஃப் திஸ் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தாவேக்கா சீரியல் இருந்து இதெல்லாம் மறைக்கும். இருங்க என்ன டைவர்ட் பண்ணாதான் இந்த வாழ்த்துக்கள் வீடியோ எங்க. வாழ்த்துக்கள் வீடியோக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பார்த்துருவாங்க. என்னது? யாராவது என்னது? நேற்று இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துச்சுல, கவரேஜ் பண்ண போன செய்தியாளரை இப்படி பண்ணியிருக்காங்க. அவர் கேமராமேன் கையில கேமரா வச்சிருக்காரு பாருங்க, பிடிச்சி இழுக்கிற ஒரு பவுன்சர். ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? அது ஈவெண்ட் மேனேஜ்மெண்டாவே என்ன இருக்கானுங்க, திமிர்த்தனம் இல்லையா? நல்லா பாத்துங்க. இதுக்கு இப்படித்தான் போன முறை கூட்டமே இல்லை, ஒன்றும் தெரியல. இப்போ எவ்வளோ பேர் இடத்துல எவ்வளோ பேர் வர்றாங்க போறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அது எடுக்காதானே எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஒழுங்கா சொல்ல வேண்டியதுதானே. அது என்ன கையை வச்சு தள்ளுறது? கொடுத்த வேலைக்கு நீங்க வந்து பீம் பாய் வேலை வாங்குறீங்களா? சில பேர் சொல்லுவாங்களே, ஏய் அவனுக்கு சம்பளம் கொடுத்துரு வேலை வாங்க. அது மாதிரி அந்த யாருன்னா என்ன பாய் அவரு? பீம் பாய். அவரு பீம் பாய் தான். பீம் பாய் இல்லடா, பவுன்சர். பவுன்சரை வேலை வாங்குறீங்களா? மதியம் பிரியாணி போட்டு எல்லாரும் குடிச்சு தள்ளியே வெளியே தூக்கிறீங்கன்னு என்ன வேலை வாங்குறீங்களா? இல்லை, போன முறை தான் இப்படிதான் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவா, 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஒரு ரிப்போர்ட்டரை வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் இல்லையா அடிச்சு விட்டாங்க, நெஞ்சிலேயே அடிச்சு அவருக்கு பிபி ஷூட் அப் ஆகி. இதெல்லாம் முன்னாடி நடந்தது கிடையாது. எந்த விழாக்கள்லயும் இந்த மாதிரி நடக்கிறது அரசியல் கட்சியிலுமே நடக்காது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்றாங்க. இல்ல அதான் சம்பளம் கொடுக்கறது வேலை வாங்குறாங்க அவங்க. அதுக்குன்னு எங்களை போட்டு அடிப்பீங்களா? அதுக்கு அது செய்தியாளர்கள் தான் கிடைச்சது. பவுன்சருங்கிறவங்க ஒரு இதுக்குதான், ஒரு இதுவா லுக்குக்குதான். பார்த்தா கிட்ட அதையும் தாண்டி உள்ள வந்தாங்கன்னா உங்க மேல மரியாதை அர்த்தம். இது வந்து இன்னொருத்தரோட ரிசபலன்ஸா இருக்கு. யாருன்னு சொல்லுங்க வைப்போம். யாரு? நம்ம பெரியஜி. பெரியஜி என்ன? ஆமா, அவர் சுத்தி பாதுகாப்பா இருப்பாரு. அவர் பிரதமர் ஏண்டா, அவர் சுத்தி பாதுகாப்பு தானே இருக்கணும். எந்த பத்திரிகையாலும் நெருங்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். பத்திரிகையாளர் நெருங்குங்கிறது அவரோட சுய விருப்பம். என்ன அவ்வளவு ஏண்டா எஸ்பிஜி செக்யூரிட்டி தாண்டி உனக்கு வந்து எப்படி போக முடியும்? அதான் சொல்றேன், பத்திரிகையாளர் போக கூடாதுன்னு அவங்க எல்லா இடத்துலயும் மெயின்டைன் பண்றாங்க. அதே போலதான் பனையூர் பண்ணையாரு எங்கேயாவது மைக்கை நீட்டிட்டாங்கன்னா நம்ம ஓ மை காட் அப்படிங்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் மாத்திச்சுன்னா கேவலம். அப்படி எல்லாம் யாரும் அவர் நெருங்க கூடாதுன்னு தான் தனியா வீடியோல ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ எங்க எங்க இந்த இப்போ போடுங்க பாரு. இதுக்குதான் ஆள் சொல்லிருக்கீங்களா? இதுக்குதான் ஆள் சொல்றாரா? அதான் எனக்கு புரிஞ்சு போச்சு. தவைக்க தம்பிகளா ஏதோ செஞ்சு அறியாம தெரியாம செஞ்சுட்டீங்க. இனிமே வந்து நீங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, சாந்தமா இருங்க, பெண்களெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காப்ல அவரு. புரியுது? என்ன இவ்வளவு கேஸ் வருது? மாட்டினவெல்லாம் பாருங்க, போக்சோ வழக்குல 14 நாள் சிறை. இவனும் போக்சோ வழக்கு. போக்சோவா? எல்லாமே போக்சோ. போக்கஸா இருக்கா? போக்சோல வழக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? கட்சியில போக்கஸா இருக்கிறான்னா போக்சோ ஆக்ட் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இவரோட உதவியாளர் ஒருத்தர் மாட்டிருக்காரு பாருங்க. அதுவும் விஜய் ரசிகைகளையே குறி வச்சு இவர் வந்து அப்படியா பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறதா. நீங்க வந்து தப்பா பண்றீங்க, நீங்க கார்னர் பண்றீங்க விஜய். நீங்க நாங்கெல்லாம் ஒன்றும் கார்னர், அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க தான் வந்து பெண்களை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களை வந்து கார்னர் பண்றாங்க. ஆமா, அபியூசிவா கார்னர் பண்ணிருக்காங்க. அதனால தானே வழக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் போடுறாரு? பாயா கோவப்படுறாரு. அந்த வாழ்த்து சொன்ன இதெல்லாம் நீங்க வந்து மடம் மாத்தாத. அவர் சொன்ன வாழ்த்துக்கள் வீடியோ எங்க? அதை போட்டு விடுயா. அண்ணா இந்த வருது பாருங்க.
ஓகே இது பரவாயில்ல. இல்ல இது கொஞ்சம் இது பரவாயில்ல. என்ன எழுதிருக்குன்னு படிங்க. அதான்டா வி ஸ்டாண்ட் வித் விமன் மேல. ஹராஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட். வி ஸ்டாண்ட் வித் விமன் அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து சொல்லியிருக்காங்களா விஜய் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்களா அது? ஆமாண்ணே, தாவேக்காக நிர்வாகிகள் எடுத்த போஸ்டர் கீழே பாருங்க பேர் போட்டுருக்குது. ஆமா அதான் வி ஸ்டாண்ட் வித் விமன் கரெக்டா தானே போட்டிருக்காங்க. விமன் ஹராஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்க. எங்கடா ஹராஸ்மெண்ட் எங்கடா இருக்கு மேல? கீழே பாருங்க. அது ஒரே அதாவது மேல என்ன போட்டிருக்காங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் விமன் அப்படி, கீழே வந்து வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு போடணும். ஆனா போடல. we stand against women harassment னு போடணும். we stand women harassment னு போட்டுருக்காங்க. அதான் இது ஆயிடுச்சு. இது பிரிண்டிங் மிஸ்டேக். சரியா? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? அப்புறம் அத பார்க்காம என்ன அதான் கேட்பாங்களா இல்லையா மக்கள்? இதுல என்ன இதுக்கு என்ன அர்த்தம் வருது? we stand with women's harassment. நாங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உடன் இருக்கிறோம். ஐயோ இன்னொரு கேஸ் வாங்க போறோம் அவ்வளவுதானே? இல்ல அது கரெக்டா. ஏற்கனவே அந்த 4-5 பேர் போட்டிய போக்சோ. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏற்கனவே 4 பேர் ஆனானுங்கல்ல, இப்ப கரெக்டா பொருந்தி வருது. அடுத்து செய்ய வேண்டிய உங்களுக்கு தலைவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு தலைவர் தான் முன்னாடி சொன்னா அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச காட்சி எதுங்க? சோப்பு போடுறது. அப்புறம் என்ன ஜட்டி என்ன பிரா போட்டு நிக்கிறா, அதெல்லாம் அங்க இருந்து இன்ஸ்பயர் தானே, அங்க இருந்து வரணும்ல. we stand for women harassment அப்படிதானே, அங்க இருந்து தானே வருது. தலைவன் என்ன சொல்லி கொடுக்குறாரோ, தம்பி ஒரு தலைவன்கிறவன் ஏதோ நேத்து வந்து பிறந்தவன் இல்ல, முதல் படத்துல இருந்து இந்த படம் வரைக்கும் அவர் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசிகனா இருப்பாங்க. சில பேருக்கு சோப்பு போடுறதுக்கு ரசிகனா இருப்பான், சில பேருக்கு அந்த அந்த என்னம்மா இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ரசிகனா இருப்பான், சில பேர் குங்குமம் எடுத்தாரு அதுக்கு ரசிகனா இருப்பான். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்குண்டா, அந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தர் பார்த்துட்டு அடிச்சிருக்கிறான். we stand for women harassment. சொல்றது எவ்வளவு தைரியம் வேணும்? தைரியம் இல்லை, இது கூச்ச பண்ணணும். we stand against இல்ல வேணும். அதான்டா லே, அதான் புது அரசியல் மாற்றம்டா, புது ரத்தம். மாற்று அரசியல் மாற்று அரசியல் எல்லாத்தையுமே அப்படித்தானே பார்க்கணும். எல்லாத்தையும் மாற்றிதான். வீடியோ எங்க வாழ்த்துக்கள் வீடியோ இன்னும் வரல. இல்ல 15 நிமிஷம் ஆகுது, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, சொல்லிட்டேப்பா அது போட்டு விடுங்க. இது பாருங்க, இவர் வந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர். இவர் வந்து என்ன பேசியிருக்காரு பாருங்க, சீமாருக்கு வக்காலத்து, இவ்வளவு காட்டம் ஏன் சீமாருக்கு கேஸ் என்ன, கோர்ட் உத்தரவு போட்டு 12 பாலியல் அக்யூஸ்ட், ரேப் அக்யூஸ்ட் தானே, ரேப்னா பாலியல் தானா? ஆமாமா கரெக்ட் தானே, கரெக்ட் தான். ஆபதே சொல்லி விட போறேன். இல்ல சரி, பாலியல் குற்றவாளி அப்படி போய்டும். பாலியல் அக்யூஸ்ட் குற்றவாளி தான், குற்றச்சாட்டு காம குற்றவாளி தானே, அப்படிதானே தம்பி. எஃப்ஐஆர் போட்டாலே குற்றவாளி ஆயிடுறாங்கல்ல. அப்படியா? ஆமா ரைட், அப்படிதானே. அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட். சரியா? அடுத்து வேணா நீ தேடி படி. குற்றம் சாட்டப்பட்டவரா? குற்றம் சாட்டப்பட்டவர். சரி, பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லையா, அது அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு போங்க. இப்ப அது கோர்ட் 12 வாரத்துக்குள்ள விசாரிச்சு என்ன வழக்கு என்ன மேட்ருங்கிறது எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கு. அந்த மேட்ருக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைன்னு சம்மன் கொடுத்தா அதை கிழிக்கிறான். ஓகேவா? இது படிக்கிறதா கிழிக்கிறான்னு சொல்லு, தெளிவா சொல்லு. இது அப்படி கிழிச்சா படிக்கிறதா கிழிச்சாங்கன்னு சொல்லு. அது அப்படி கிழிச்சா படிப்பீங்களா? அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கிழிப்பாங்கடா. இதுக்கு யார் முட்டு கொடுத்துட்டு வர்றாங்கன்னா சங்கிகளும் நான் தமிழர்காரங்களும். இதை தாண்டி ஒரு முட்டு உங்க இணைச் செயலாளர்கிட்ட இருந்து வருது, கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்கிட்ட இருந்து வருது. இப்ப பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் வந்து பொண்ணு இல்லையா? சீமானால பாதிக்கப்பட்ட மற்ற பெண்கள்லாம் பெண்கள் இல்லையா? இல்லை இது என்ன வழக்கு? இல்லை இந்த வழக்கு குறித்த முல்லைப்படன அவன் பெரியார் குறித்து அவதூறு பேசினா அதுக்கும் ஒரு எதிர்ப்பும் இல்லை, பெரியாருக்கு ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஏன் அவனோட கூட்டணி அமைக்க போகும்போது இதெல்லாம் நெருடலாக இருக்கும், அதனால எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம்னு நாசுக்கா உங்க கொள்கை பரப்பு இணைச் செயலாளரை வச்சு மெயின்டைன் பண்றீங்களா? இல்ல பெரியாருக்கே கோவப்படாதீங்க, சீமானும் கோவப்படுறாங்க. இல்ல பெரியாருக்கு எவனுமே பத்தி சொன்னா கோவம் அடிக்குது, பிரசாந்த் கிஷோரை சொன்னா கோவம் வருது, சீமான சொன்னா கோவம் வருது. அப்ப உங்க கொள்கை தலைவர்லாம் யாரு? பிரசாந்த் கிஷோரும் சீமானுமா? குருமூர்த்தியா? இல்ல கேட்க தோணுதுல. அடுத்து அங்கதான். சோ அது வீடியோ எங்க வாழ்த்துக்கள் வீடியோ எங்க வரணும் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ். இப்ப இறக்கிடுறேன் பாருங்க. இப்ப ஸோ இது மட்டும் கிடையாது, இவ்வளவு விஷயத்தையும் பாக்குறப்ப பண்ணையாருக்கோ பண்ணையாரினுடைய இல்ல புஷியானந்த் அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கோ பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தோ பெண்கள்
விஷயத்தின் குறித்தோ பேசுவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. இன்னொரு படி மேலே சொல்லணும்னா சிறுபான்மையினர் உரிமை குறித்தோ பெண்களோட உரிமை குறித்தோ கூட பேசுவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு டிவி டிபேட்டில் வன்னியரசனை வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டாரு. என்னன்னா, இந்த இப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல பண்ணையாருக்கு, அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல ஒன்றிய அரசுக்கிட்ட. அந்த லெட்டரில் என்ன தெரியுமா காரணம் கேட்டிருக்காங்க? எங்களுக்கு பாதுகாப்பு ஏன் வேண்டும் என்றால் சிறுபான்மையினரிடமிருந்து முஸ்லீம்களிடமிருந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆகையினால் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு கேட்டு தான் இந்த பாதுகாப்பே பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மேட்டரை வன்னியரசனை ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. ஆதாரம் இருக்கிறதா மகனே? வன்னியரசன் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லிட்டார்ல. ஆமா, எதாவது ஓப்பன் டிபேட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்ப இவங்க இஃப்தார் நாடகம் எதுக்குங்கிறத பார்த்துங்க. அங்கிட்டு போய் ஒன்றிய அரசுக்கிட்ட வரணும் இஃப்தார் நாடகம் நடத்துறது, அங்க போய் ஒன்றிய அரசுக்கிட்ட எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களால அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறது இது என்ன வகை நிலைப்பாடு? துப்பாக்கி படம் நடிக்கிறது. கட்சிக்குள்ள இருக்கிறவன் பூரா இந்த மாதிரி போக்சோ வழக்கு அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதை கூட போய் தொலைங்க. இணை செயலாளர், ஏன்னா எல்லா கட்சியிலும் இப்படி ஒவ்வொரு ஆட்கள் இப்படி மாட்டுவானுங்க இருப்பாங்க, நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான், அது இருக்கட்டும். கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்க லட்சணம்லாம் இப்படி இருக்கும்போது பண்ணையார் அவர்கள் பெண்கள் கொடுத்து பேசலாமா அப்படிங்கறத கருத்து சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டேன். வாழ்த்து அவர் சொன்ன விஜய் சொன்ன வாழ்த்துக்கள் வீடியோ எங்க? வாழ்த்துக்கள் வீடியோ எங்கடா? ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ரெஸ்ட் ஆகுங்க. மேட்ரு என்னன்னா வீடியோ பதிவாகலையா?